பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் கந்திஷ்டியுடைய விஷயங்கள்ல. அது இப்ப மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மகர ராசிக்காரர்கள் வந்து ஒரு குழப்பங்கள் நெறைய இருந்தாலும், அவங்க வந்து என்ன போராட்டம் பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு நெகட்டிவ் வரும்னா, பொதுவாக ஒரு மெயின் ஒரு சிட்டிக்குள்ள போகும்போது, இல்லாட்டா ஒரு பெரிய ஒரு கட்சி கூட்டத்துக்குள்ள நிக்கும்போது, இல்லாட்டா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதெல்லாம், இவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள உருவாக்குவாங்க. நெறைய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல், அவங்க வந்து இது ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னன்னா, ஆ ந நடக்கதுக்கு ஒவ்வொரு விஷயம் நடத்தி குடுப்பதற்கு அவ்வளவு போராட்டம் பண்ணுவாங்க. எல்லாமே திருஷ்டியாக தான் அது மாறிவிடுது. அது நடக்காது, நடக்காதுன்னு நினைப்பாங்க. அவ்ளோ போராடி அத நடத்தி காமிப்பாங்க. அந்த மாரி பண்ணும்போது, அவங்களுக்கு அது ஒரு பெரிய போராட்டத்தின் வெற்றியாகவே ஆரம்பிக்கும். ஏன்னா, அவங்க அவ்ளோ பவர்ஃபுல்லா அந்த போராடி ஒரு தலைமைக்குள்ள நின்னுருவாங்க. ஒரு முதன்மையான ஆளா உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் ரொம்ப அடி வாங்கி அதுல வெற்றி பெற்று தலைமைத்தன்மையை தொடுவார்கள் அப்படிங்கிறது. நெறைய அவமானங்கள் படுவாங்க. அந்த தலைமைத்துவத்தை தொடுவதற்கு அவ்வளவு அவமானங்கள் படுவாங்க. இதெல்லாம் தொட்டுட்டு அவங்க முதன்மையா நிக்கும்போது, அவ்ளோ கண் பார்வையும் அவங்கள தான் தாக்கும். எப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டானா? அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அவ்வளவு விஷயங்கள் அந்த மகர ராசிக்காரர்கள் போராட்டத்தின் வெற்றியாகவே வருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் அந்த வெற்றியுடைய ருசியவே பார்ப்பாங்க. அவ்வளவு போராடுவாங்க. அப்போ அவங்களுக்கு திருஷ்டிங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது, அப்பா கிட்ட பேசும்போது, அ முதன்மையான ஒரு விஷயத்தை இவங்க எடுத்து நடத்தும்போது, இதெல்லாமே இவங்களுக்கு கண் திருஷ்டி ப்ராப்ளமாக வருகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவங்க தலைமையாக நடத்துறது தனித்துவமாக இருக்கும்போது, அவங்க வைக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்த திருஷ்டிய போக்கக்கூடிய கொஞ்சம் பூஸ்டப் ஏதாச்சும் கிடைச்சுச்சுன்னா, ஈஸியா அவங்க வந்து வெற்றிய நோக்கி நடந்துருவாங்க அப்படிங்கிறது தான். அந்த கண் திருஷ்டியும், அந்த பிளாக் மேஜிக் சார்ந்த விஷயங்கள், எதிர்மறை ஆற்றல் வந்து உங்களை தாக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து சூரியகாந்தி பூ அ படத்த வந்து அடிக்கடி பார்க்குற மாரி வச்சுக்கோங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ வந்து நீங்க வந்து ஈஸியா தூக்கி வெளிய போட்டுருவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க வந்து அதாவது உங்களை நீங்க சுத்தி போடுதல் அப்படிங்கிறது என்னன்னா, கோதுமைய எடுத்து நல்லா உங்களுக்கு நீங்களே சுத்தி போட வைங்க. சுத்தி போட்டுட்டு அந்த கோதுமையை நீங்க வந்து எரிச்சிரணும். அந்த கோதுமைய எரிக்கணும். எரிச்சா தான் உங்களுக்கு அந்த திருஷ்டி போகும். அதனால கோதுமையுடன் சிறிது அ இனிப்பு கலந்து, அதை எடுத்து சுத்தி போட்டுட்டு, அத ஒரு பவுல்ல போட்டு, நல்லா தகதகன்னு வீட்டுக்கு வெளிய வச்சு எரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பொரிஞ்சு விழுற மாரி விழும். விழுந்த இத வந்து வ எறும்பு எதுக்காச்சும் போட்டுட்டீங்கனாலே, உங்களுக்கு அந்த கந்திஷ்டி ப்ராப்ளம் போகும். பொரிஞ்சு விழுந்துச்சுன்னா நல்லது. பொரிஞ்சு விழாமல் அந்த கோதுமை நமத்து போற மாரியோ, இல்லாட்டா அந்த கோதுமை எரிபடாமல் இருந்தாலோ, உங்களுக்கு திருஷ்டி போகலன்னு அர்த்தம். அதனால கோதுமை முழு கோதுமை வாங்கி ஒரு 4, 5 எடுத்தாலே போதும். அத வச்சு சுத்தி போட்டுட்டு அத எரிச்சிருங்க. எரிப்பது இங்க மிக சிறப்பு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திஷ்டியில வந்து அதாவது கண் திஷ்டியில வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பெரிய பெரிய ஆட்கள விட நீங்க கம்மியா தான் இருப்பீங்க. ஆனா, அந்த பெரிய ஆட்கள் வந்து உங்கள பார்த்து ரொம்ப பொறாமைப்படுவாங்க. அந்த மாரி ஆட்களுடைய பொறாமைய வந்து தாங்க முடியாதுன்னா, காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரியன பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா, காலை குளிக்கணும், காலை கடமை முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கடமைகள செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த திருஷ்டியுடைய இது வந்து குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க உண்ணும் உணவில் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூதாதைகளுடைய இது அதாவது கம்பஞ்சோறு, ரா ராகி களி இந்த மாரிகள அதெல்லாம் சாப்பிடும்போது, உங்களுக்கு நல்லா வலிமையான ஒரு உடல் தேகத்தை பெற்று, மத்தவங்க திருஷ்டி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால நல்ல நவ தானியங்கள் வைத்த ஆ சத்து மாவு கஞ்சி குடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபுட் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாரி உணவுகளை எடுத்துக்கொள்வது. அதை வந்து மத்தவங்களுக்கு டொனேட் பண்ணும்போது, உங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லா கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்கானிக் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு நெகட்டிவுடைய அளவு குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குதிரைவாலி அரிசி இந்த மாரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகளையும் நம்ம பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். ஏன்னா,
இவங்க வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப வீக்கா இருப்பாங்க. எப்படின்னா, தன்னை வந்து முதன்மை, தலைமை அப்படிங்கிற தன்மைக்கு கொண்டு வரதுக்கு அவங்க போராடும்போது நெறைய மென்டலி அப்செட் ஆகிட்டே இருப்பாங்க. அது வந்து தன் உடலுடைய அந்த ஒளி வட்டத்தினுடைய அளவை குறைச்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து வெளி ஆட்கள் யாரும் உங்களுக்கு டார்ச்சர் குடுக்கவே தேவையில்ல. நீங்களே உங்கள சுத்தி ஒரு மென்டலி வீக்காக்க வச்சுட்டு, அந்த போராட்டம் அதான் முதன்மை தலைமை அந்த போராட்டத்தில் நீங்களே உங்கள எஃபெக்ட் பண்ணி, அது வந்து உங்களை சீர்குலைக்கும் மாரி இருக்கும். அதனால நீங்க உங்களை ஃபுல்லா உங்க உடம்பை எல்லாம் தழுவக்கூடிய நீரில் வந்து நல்லா நறுமணம் மிகுந்த பூக்கள் போடுவது, அதுக்கப்புறம் நல்ல பன்னீர் கலந்த குளியலை போடும்போது, அது உங்கள ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பண்ணும்போது நீங்க அந்த மனதளவில் பாதிப்பு அடையக்கூடிய அந்த திருஷ்டி வந்து கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாரி குளியல்களை நீங்க ஏற்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. நீங்க பயன்படுத்தக்கூடாத கலர் என்ன கலர்னா, ஆரஞ்சு கலர பயன்படுத்தாதீங்க. அந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பயன்படுத்தக்கூடாத இன்னொரு கலர் என்னன்னா, அதாவது சிகப்பு கலர். சிகப்பு கலர் பயன்படுத்துவது மிக அ ரொம்பவே குறைச்சுக்கோங்க. சிவப்பு கலர் பயன்படுத்துனீங்கன்னா, அது உங்கள இன்னுமே ஏதாச்சும் ஒண்ணு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, எல்லாம் மண்டைக்குள்ள போய் நிக்கிற மாரி இருக்கும். அப்புறம் தலைவலி பிரச்சனைகள் உருவாகும். அப்புறம் நெறைய சிவப்பு கலர் பயன்படுத்தும்போது நீங்க அழகாவும் தோன்றுவீங்க. அது வந்து மத்தவங்களுக்கு பார்வைக்கு வந்து ரொம்ப உங்கள வந்து உறுத்துற மாரி இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா தரக்கூடியதாக இருக்கும். அதனால சிகப்பு கலரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி போக வேண்டிய இடம் வந்து கோயில். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, நல்ல திருவண்ணாமலை உள்ள திருவண்ணாமலையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சிறப்பாக இருக்கும். திருவண்ணாமலையில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கிற முருகரை வழிபடுவது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதனால திருவண்ணாமலைக்கு போங்க. அங்குள்ள சிவ வழிபாடை சிவனுக்கு வழிபாடு பண்ணிட்டு, அப்படியே பின்னால இருக்கிற முருகர் இருப்பாரு. அந்த திருவண்ணாமலை கோயில்லயே முருகர் இருக்கார் வள்ளி தெய்வானையுடன். அந்த முருகர நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு, முருகருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு, அங்க வந்து நீங்க பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் முதன்மை, தலைமை அதெல்லாம் மாற்றம் வரும். நீங்க சிவனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகியிருப்பீங்க. சிவனுடன் ரொம்ப பக்தியா இருப்பீங்க. அதனால அந்த சிவனுடன் இருக்கிற பக்திய வந்து ருத்ராட்சத்துடன் நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் போய்க்கிட்டே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப பவரா இருக்கும். அதனால எல்லா இடத்துக்கும் போம்போது ருத்ராட்சத்தை கையில் எடுத்துட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு கண் திருஷ்டியோ, செய்வினை கோளாறுகளோ, எந்த எதிர் சக்தியும் உங்கள வந்து தாக்காத மாரி அந்த ருத்ராட்சம் பார்த்துக்கும். அதனால இந்த ருத்ராட்சத்துடன் நீங்க பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பான நன்மையை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நம்மளுடைய பழனி முருகரை வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறது. கண் திருஷ்டி போகணும்னா வீட்டில் வந்து பழனி முருகரை வைத்து வழிபடணும். உங்கள சுத்தி போடுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க. அந்த மேக்னெட்ல வந்து மேக்னெட்ட வச்சு நல்லா உங்கள சுத்தி மேக்னெட்ட வச்சு எல்லா பக்கமும் அந்த 7 மூலாதாரம் வரைக்கும் இருக்கலாம். அந்த 7 மூலாதாரத்துக்கும் அந்த மேக்னெட்ட ஒவ்வொரு 5, 5 நிமிஷம் வச்சு, வச்சு, வச்சு எடுத்து, அதுக்கப்புறம் அத வந்து பியூரிட்டி பண்ணுங்க. அந்த அந்த மேக்னெட்னால தான் உங்களால சுத்தி போட முடியும். அதனால மேக்னெட் வைத்து உங்கள வந்து ரெக்கவர் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செய்கைகள் உங்களுடைய கந்திஷ்டி பிரச்சனையை நீக்குறதுக்கு நெறைய வழிவகுக்கும். இந்த பிரச்சனைகள செய்யும்போது உங்க வீட்ல நெறைய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் உங்க வீட்டின் வளர்ச்சிக்கு பெருவுதவியாக இருக்கும். பெரும் மாற்றத்தை கொடுக்கும் இந்த கந்திஷ்டி பரிகாரத்தை செய்து உங்க வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.